ஒரு கேப் விட்டு எல்லாரையும் நான் பார்க்குறேன். எப்படி தான் சார் சொன்னாங்க. ஆக்சுவலி இது வந்து மாசாணியோட ப்ரெஸ் மீட்டு, இருந்தாலும் அதில் வந்து சின்ன டைவெர்ட் பண்ணி ஒரு சின்ன திருப்பி வரணும் அப்படின்ட்டு சினிமாவில் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து இறங்கினோடனே நம்ம லக்கேஜ் வரும், சூட்கேஸ் வந்து போய் எடுக்குவோம், அதில் சுற்றிடும். சரி, அப்புறம் அது வரைக்கும் கையை கட்டிட்டே நிற்கணும், ஏன்னா அடுத்த ரவுண்டு அது வரும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சூட்கேஸ் எடுத்து வர முடியும். அது மாதிரி ஒரு கேப் விட்டு திருப்பி வந்தால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப நாள். அந்த மாதிரி ஒரு கேப் விழுந்துச்சு. அப்போ தான் நல்ல படம் அப்படின்றது பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 65 படத்துக்கு மேலே நான் ஆல்ரெடி ஹீரோவை பண்ணியிருக்கேன். தெலுங்கில் 12-13 படம் பண்ணியிருக்கேன். இது நடுவில் வெங்கட் பிரபு தேங்க்யூ ஈவன் தோ இட் இஸ் இந்த மாசாணி ஸ்டேஜ். அவர் வந்து எனக்கு கதை சொல்லி படம் பண்ணணும் அப்படின்னாரு. சரி, நம்மகிட்ட சீரீஸை வந்து இவ்வளோ பெரிய படம் கார்த்திக் ஹீரோ பண்ணுறது, அதுவும் வந்து க்ளீன் ஸ்டூடியோ க்ளீன் படம். அது நம்ம சொல்கிறாங்க நிச்சயம் கண்டிப்பாக வில்லனாக தான் ஆகிடுவாங்க, இல்லை நீங்கள் சொல்ல போகிறாங்க. நானும் கேட்டே இருக்கேன், கதையில் வரவே மாட்டேங்குது, நல்லா போயிட்டு இருக்கு கதை. கடைசியது இல்லையா அந்த ரோல் யாருங்க பண்ணாங்க, நீங்கள் தான் சார் பண்ணுறீங்க அப்படின்றாரு. அவ்வளோ ஒரு நல்ல மேட்ரு எனக்கு கொடுத்தாங்க. அது பண்ணிட்டு இருக்கும்போது சார் வந்தாங்க. இதில் எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயம். ஆனால் ப்ரொடியூசர் வந்து சில ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் பர்சன். இவர் என்ன நினைக்கிறோம் அது மட்டுமே நடக்குது. இதில் நான் திட்டம் போடுறது அந்த படத்தை வந்தோம் நம்ம பெரிய படமாக பெருசானு. இப்போ அவர் அதுக்குள்ளே இதையும் ஒரு நல்ல ஒரு பெரிய படமாக எடுத்துருக்காரு எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் சரவணன். ஸோ இது வழியாக இப்போ நான் வரணுன்ற ஒரு சூழ்நிலை. அது அந்த ஒரு தெர் இஸ் அ டிவைன் பவர் ஓவர் தட் டிசைட்ஸ். நான் பண்ணல, இது நான் திட்டம் போடுறது அதுன்னு. ஆனால் எங்கள் ப்ரொடியூசரும் அம்மாவும் வேறு திட்டம் போட்டு இந்த ஸ்டேஜில் முதல்ல வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இது வந்து ஒரு நல்ல படமாக பண்ணியிருக்காங்க சார். நான் நிறைய ப்ரொடியூசரை பார்த்த ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு தெரியும். எப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க, அவர் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிடும் அந்த படம் எடுக்க போகும்போது. சார் இன்டர்வலில் வரீங்க சார், மவுண்ட் ரோடில் நிற்கிறீங்க, 60 வந்து நிற்கிறீங்க சார், மொத்தம் டிராஃபிக் ஜாம் சார் அப்படிவாங்க. அப்புறம் சார் நான் வில்லனை போடுறீங்க சார் அப்படிவாங்க. ஓகே சூப்பர், இன்டர்வல் 10 மார்க் அப்படின்னு நானே மனசில் போட்டுருக்கேன். ஏன்னா ஒரு ஜங்ஷன் ஃபிலிமில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் விழுந்துகிட்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி ஷூட்டிங் டே வரும். சார் அப்படின்னு வாங்க சார் கிருஷ்ணகிரி கிட்ட கொண்டு இறக்குவானுங்க. இறக்கிட்டு சார் மேலே மொட்டை மாடியில் கேமரா வச்சுருக்கோம், நீங்கள் இறக்கி விடுவாங்க, ஓடி வந்துருக்கு சார். அப்புறமா இன்செட்லாம் எடுத்துக்கலாம். ஏன் தெரிஞ்ச ஐஜி சார் ஊருக்கு போயிட்டார், அதனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி சார். இப்படி 10 காம்ப்ரமைஸ் ஆகிடும், 10 மார்க் வரும் அவுட்டு படம். இது மாதிரிலாம் நடந்துடும். இதில் ஆனால் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ப்ரொடியூசர் என்ன சொன்னாரோ, டைரக்டர் சார் பத்மராஜனும் எல்ஜிஆரோ என்ன சொன்னாங்களோ ப்ராப்பராக எடுத்துருக்குறாங்க. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ஃபில்மை வந்து லவ் பண்ணி எடுத்த ப்ரொடியூசர். நான் அதான் அனுபவத்தில் சொல்ல வந்தது. ரொம்ப பேர் அப்படி இல்லாமல் கமர்ஷியலாக இருப்பாங்க, பேஷனேட் ஃபில்ம் மேக்கர். அது ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஒரு ப்ரொடியூசரை பார்க்குறேன். அதான எல்லாருமே இதில் ப்ரொடியூசர்னு பேசுறதுக்காக ஒரு படத்தை மட்டும் போடலை. எல்லாம் இது இன்னைக்கு எப்படி இருக்கணும், இது எவ்ரி திங் ஹி பிளான்ஸ். லவ் பண்ணி படம் பண்ணுறாரு. அவருடைய டெடிக்கேஷனுக்காகவே இந்த படம் வந்து ஒரு நல்லா போகணும். அந்த அளவு குவாலிட்டி ஒவ்வொரு இதுலேயும் தெரியுது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவர் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. சின்சியராக பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும். அந்த உங்களுடைய சப்போர்ட்டு இதில் வேணும். இந்த படம் ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஃபாசில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ கிரேட் மியூசிஷியன் சார்லாம் அவருடைய சன், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக்கெல்லாம் அவர் வந்து ஒரு அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபாசில் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஆனால் போட்டது வந்து ஆத்தா வரியான்னு முதல் பாட்டு போட்டிருக்கீங்க. ஆத்தா கன்ஃபார்மாக உனக்கு பெருசாகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவர் பெருசாக வரணும். இதில் ராஜு ஒரு கேமரா பண்ணியிருக்காரு, அவர் தான் அகில் பண்ணியிருக்காங்க. இனியா வந்து அகில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தேன். அதில் ராஜுக்கு ஒரு கேமரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இனியா வந்து மலையாளத்துலேருந்து வந்துட்டு தமிழ் என்னோட நல்லா பேசுகிறாங்க ஸ்பாட்டில். ஏன்னா முதல் நாளே டைலாக்லாம் வாங்கி வச்சுட்டு கரெக்டாக அட்டிக்கிறது அது ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா கிராமத்து பாஷையில் நிறைய பாடல்கள்லாம் பாட வேண்டிய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் அவங்களுடைய ரோலை ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் சின்சியராகவும் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த நம்ம ப்ரொடியூசர் சார்ன்ற ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா ஒழுங்காக இதாகிடுச்சு. அதனால தான் திரும்ப அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார், தாடியை வந்து உண்மையிலே அவ்வளோ டெடிக்கேட்டட். அந்த அளவுக்கு சின்சியராக இருந்தேன்னா படம் நல்லா வரணும், சின்சியராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலாகவே இதை வந்து ஒரு என்ன சொல்லணும், அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு இதில். அதனாலே இந்த படம் வந்து நல்லா வரும், நல்லா வந்திருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டோட பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
இது ராம்கி சார் கேள்வி கேட்கணும். தேங்க்யூ சார். அது நிறைய நல்ல பழக்கங்கள் வச்சுருக்கேன். நான்வெஜ்லாம் சாப்பிட்றதுல எக்ஸசைஸு தியானம் அதுதான். அதனால கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி எல்லாரும் அது சொன்னாங்க. எங்கள் யூனிட்லேயும் சொன்னாங்க எல்லாரும் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே இருக்கீங்க சார் அப்படின்னு. அந்த முடிவு ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. ராம்ஜி சார், நீங்க ஒரு கிரைசிஸ்ல வந்து கலக்கிற ஒரு கதாநாயகனா கருப்பு ரோஜா படத்துல அது மாதிரி ஒரு ஷேட் தெரிஞ்சிருது. எக்ஸாக்ட்லி. இது நான் நிறைய ரஃப் ரோல்ஸ் தான் பண்ணி மருந்து பாண்டி பண்ணியிருக்கேன், வெளியே தவிர பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் இது அதுலேயே இன்னொரு டிஃப்ரெண்ட் டிஞ்ச் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது இதில். அந்த இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாரின்லேருந்து படித்தோம், ஆனால் கிராமத்தான். அந்த மாதிரி ஓன்லி வேரியேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கதை கேட்டோன்னே எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் இது என்ன நல்லா பண்ணிடுவாங்களா அப்படின்றப்ப ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்க அப்படின்றது தெரிஞ்சு தான் பண்ணோம். அதே இது வந்திருக்கு, அந்த ரிசல்ட் வந்திருக்கு இதில். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ் டு மீட் யூ ஆல். செம்ம நட்டையா இருக்கீங்க. பேரை மட்டும் கலைன்னு இவ்வளவு குட்டையா வச்சிருக்கீங்க. அது அவங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன், நீ வாடி.